ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கேக் பாப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ கேக் பாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேக் பால்ஸ் கோட்டிங் கொடுக்கறதுக்காண்டி ஃபஸ்ட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ண வச்சுக்கலாம். நான் இங்கே டார்க் கம்பவுண்டும் ஒயிட் கம்பவுண்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சாக்லேட் மெல்ட் ஆகட்டும். கேக் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் கனாஷ் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பால் மாதிரி உருட்டுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் இல்லாட்டி ப்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதும் நம்ம சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருட்டி எடுத்துக்கோங்க. எல்லா பால்ஸும் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்து நம்ம இப்போ சாக்லேட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். நான் மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு டிப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி பரவாயில்ல. ஒரு அழகுக்காண்டி நம்ம இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போடுறோம். கேக் பாப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டிக்கு பேக்கிங் திங்ஸ் எல்லாம் விற்கிற ஷாப்பில் கிடைக்கும். அது இல்லாட்டி டூத்பிக் அந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க. சாக்லேட் கோட் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு சாக்லேட்டை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் பால்ஸில் இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த சாக்லேட் ட்ரை ஆனதும் இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா டைட்டாக அந்த ஸ்டிக்கில் இறுவி பிடிச்சிக்கிறோம். அதனால் கீழே விழாது. சாக்லேட்டில் டிப் பண்ணதும் நம்ம உடனே ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டுக்கணும். அப்போ தான் அதில் சாக்லேட்டில் ஒட்டி இருக்கும். இல்லாட்டி சாக்லேட் ட்ரை ஆனது போட்டால் அது ஒட்டாது. ஸ்ப்ரிங்கிள்ஸை போட்டதும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இப்படி குத்தி வச்சுக்கலாம். அப்போ எக்ஸஸாக உள்ள சாக்லேட்டெல்லாம் கீழே வடிஞ்சிரும். எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணும்போது குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு வேறு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.